ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த ஷார்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில் நடந்த ஒரு புக் ரிலீசிங் ஈவென்ட்ல சிஎம் ஸ்டாலின் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, இரும்பின் காலம் வந்து தமிழ்நாட்டுல இருந்து தொடங்குச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த ஒரு விஷயம் உலகத்தையே அதிர வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சிவகலையில அந்த அகலாராய்ச்சி போது கிடைச்ச அந்த அயன் மெட்டீரியல்ஸ் அவங்க வந்து டாப் ரிசர்ச் சென்டர்ஸ்க்கு அனுப்புறாங்க. எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, புனேல இருக்கிற பீர்பால் சகானி ஆர்காலஜி ரிசர்ச் சென்டருக்கு, அப்புறம் அகமதாபாத்ல இருக்கிற பிசிக்ஸ் ரிசர்ச் சென்டருக்கும், வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் ஆன யூஎஸ்ல புளோரிடால இருக்கிற பீட்டா ரிசர்ச் லெபார்டரிக்கும் அவங்க வந்து இந்த அயன் சாம்பிள்ஸ் அனுப்புறாங்க. இந்த 3 லெபார்டரிஸ்ல கிடைச்ச ரிசல்ட்ஸ் தான் இன்னைக்கு உலகத்தோட பார்வையை தமிழ்நாடு பக்கம் திரும்ப வச்சிருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட கிமு 3345 காலகட்டத்தில இருந்தே இரும்போட பயன்பாடு தமிழ்நாட்டில் இருந்ததா இந்த ரிசல்ட்ஸ் மூலமா தெரிய வருது. கிட்டத்தட்ட 5300 இயர்ஸ்க்கு முன்னால இருந்து தமிழர்கள் கிட்ட அந்த இரும்பு இருந்திருக்கு. அதை சும்மா வச்சுக்காம அதை மெல்ட் பண்ணி வெப்பன் செஞ்சிருக்காங்க, பல மெட்டீரியல் செஞ்சிருக்காங்க. அதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காங்க தமிழர்கள். தமிழ்நாட்டில இருந்து தான் இந்த அயன் வந்து உலகம் ஃபுல்லா சப்ளை பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த இந்தியாவுக்கே பெருமை. ஒரு வாட்டியும் தமிழ் ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணும்போது வியக்க வைக்கிற விஷயம் தான் நமக்கு ரிசல்ட்டா வருது.